பிஎல்ஓக்கள் மாற்றி நிறைய இடங்களில் நிறைய பூத்துகளில் பாகங்களில் வந்து பிஎல்ஓக்கள் மாற்றப்பட்டுள்ளார்கள். ஆனால் மாற்றப்பட்ட பிஎல்ஓவோட என்ன அவர்கள் பெயர், அவர்களோட ஃபோன் நம்பர் ஆகிய தகவல்களே இன்னும் அங்கீகரிக்கப்பட்ட பிஎல்ஏக்களுக்கே வரவில்லை என்பது ஒரு வருத்தமான ஒரு சம்பவம். இது தமிழகத்தில் வந்து அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிகாரிகளை தொடர்பு கொள்வதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. எப்போ கேட்டாலுமே அவங்க வந்து பார்ப்பதே ஒரு மிக கடினமான சூழ்நிலையாக இருந்து கொண்டு வருகிறது. ஸோ இதை வந்து தமிழ்நாடு முழுக்கமே, இங்கே மட்டும் இல்லை, டி நகரில் வந்து நாங்கள் கண்கூட பார்ப்பது காரணம் டி நகர் நீங்கள் வந்து ஒரு பெட்டிஷனை கொடுத்துருக்கோம். ஆனால் டி நகரை தாண்டி எல்லா பகுதிகளிலுமே இன்ஃபேக்ட் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸ் சந்திப்பதற்கு ஒரு 4 நாட்களாக முயற்சி செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் நேரம் கொடுக்க தயாராக இல்லை. ஸோ அவர் நேரம் கொடுத்திருந்தால் அவர்கிட்ட போயிட்டு விளக்கி இருப்போம். துறைமுகம் பகுதியில் நடக்கிறது, அண்ணாவில் நடக்கிறது, பல தொகுதிகள் இதே போல பிரச்சனைகள் பெரிய அளவில் சைதாப்பேட்டில், மயிலாப்பூர் எல்லா இடத்தையும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதை வந்து சரி செய்ய வேண்டியது இந்த எலெக்ஷன் கமிஷனால் நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகளின் கடமை. ஆனால் அதை செய்ய தவறி கொண்டிருக்கிறார்கள். பீகார் வெற்றி என்பது மக்கள் நரேந்திர மோடி அவர்களோட நல்லாட்சிக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம். அதாவது எல்லாம் மார்க் போடுவாங்களே, அந்த மாதிரி வந்து 95 மார்க் கொடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய மத்தியிலும் மோடி, மாநிலத்திலும் நரேந்திர மோடி அவர்கள் கூட்டணி ஆட்சி என்ற தத்துவத்துக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. பீகாரில் கிடைத்த வெற்றியை போல் இன்னும் சொல்லப்போ அதை விட மிகப்பெரிய வெற்றி 2026 தமிழகத்தில் 234 தொகுதிகளும் என்டிஏ கூட்டணி பெறும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்துள்ளது.